ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்த சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் விஜய் சேதுபதியோட அவர்களோட 50வது திரைப்படம் மகாராஜா. இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை நிதிலன் சாமிநாதன் அப்படிங்கிற டைரக்ட் பண்ணியிருக்காரு. அஜனேஷ் லோக்நாத் இவர் இசையமைச்சிருக்காரு. விஜய் சேதுபதி, மம்தா மோகன்தாஸ், நாட்டி அதாவது நட்ராஜன் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் அனுராக் கஷ்யப் இவங்களாம் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இது விஜய் சேதுபதி அவரோட 50வது திரைப்படம். விஜய் சேதுபதி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஹீரோ சப்ஜெக்டில் அவர் தனியாக ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 96க்கு அப்புறம் அந்த போராட்டம் நிறைய இருக்குது. நிறைய படங்கள் நடிச்சிருந்தார். பட் மிக்சட் ரிவ்யூஸ் பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக கலெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருந்தது. இப்போ இந்த படம் என்ன பண்ணியிருக்கு, என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டீட்டெயில் ரிவ்யூ இப்போது மகாராஜா பற்றி. ஸோ மகாராஜா நிதிலன் இவர் ஆல்ரெடி குரங்கு பொம்மைன்னு ஒரு சூப்பரான தரமான ஒரு திரைப்படம் கொடுத்தவர் தான். சரியான கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் அது அப்படின்னே சொல்லலாம். அதற்கப்புறம் 2வது படம் தான் இது விஜய் சேதுபதியோட 50வது திரைப்படம். அதனால் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா ஆக்டருக்குமே 50வது திரைப்படம் ஒரு ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதை தாண்டி அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் விஜய் சேதுபதிக்கு இந்த படத்தில் அவர் கொடுத்துருந்த கேரக்டர் ஒரு கேக் வாக் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நேச்சுரலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் விஜய் சேதுபதி இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு நிறைய இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. டைலாக்ஸ் வைஸ் ரொம்ப கம்மி, பட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து படத்தோட டேரக்டர் நிதிலன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டோரி நம்ம பார்த்துருக்கோம். பட் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எந்தளவு ஒரிஜினல் ஒரு கண்டென்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறோம், அதை கரெக்டாக எங்கேயுமே கமர்ஷியலாக காம்ப்ரமைஸ் ஆகாமல் சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலும் படம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அது இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம். லாஜிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் இடிக்குது. பட் ஸ்டில் இந்த படம் பார்க்கலாம், சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இது டேரக்டரை பொறுத்த வரைக்கும் டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து படத்தோட பெரிய பக்கபலம் மியூசிக் டைரக்டர் அஜனேஷ் லோக்நாத். ஸோ அவர் ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு படத்துக்கு எந்த அளவு ஸ்க்ரீன் பிளே முக்கியமோ அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப சூப்பராக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு மியூசிக் டைரக்டர். அவர் கண்டிப்பாக கூட சொல்லி ஆகணும். டேரக்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக வேணும். அவங்க 2 பேருக்கு இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லுவேன். அதனால் இந்த படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் ஸ்க்ரீன் பிளே வேறு லெவலில் வந்திருக்கு. ஸோ அந்த காம்போ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து படத்தில் விஜய் சேதுபதி ஒரு ஹீரோ, டேரக்டர் ஒரு ஹீரோ அப்படிலாம் இருக்கும்போது படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எடிட்டர் ஃபிலமின் ராஜ். ஸோ எடிட்டர் ஒரு எடிட்டர் இந்தளவு கட் பண்ண முடியுமா, இவ்வளோ யோசிக்க முடியுமா? ஏன்னா டேரக்டர் ஒரு இன்புட் கொடுப்பாரு. பட் ஆனால் ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறது அந்த படத்தோட ப்ரெசன்டேஷன். ஸோ டீம் ஒர்க்காக பார்க்கும்போது ஃபிலமின் ராஜோட ஒர்க் ரொம்ப அதிகம் இந்த படத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே ஒரு சீன் வருதுங்க, ஒரு 2 செகண்ட், அடுத்து இன்னொரு சீன், ஒரு 2 செகண்ட், அடுத்து இன்னொரு சீன், பட்டு கட் பண்ணியிருக்காரு. பட் அது எல்லாமே கனெக்ட் ஆகுது. கடைசியில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்ச நேரம் இன்னும் பண்ணுறாங்களேன்னு நம்மளுக்குள்ளே ஒரு குழப்பம் வருது. பட் அதை கன்வின்சிங்காகவும் சரி, சூப்பராகவும் சரி கன்வே பண்ணிருக்காரு எடிட்டர் ஃபார்மேட்டில் அவர். ஸோ கண்டிப்பாக ஃபிலமின் ராஜ் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பக்கபலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக அவரை பற்றி சொல்லி ஆகணும் அதுக்காக. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி பற்றி சொல்லியாச்சு. இன்னொரு முக்கியமான கேரக்டர் அனுராக் கஷ்யப், இவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. இவர் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பெரிய டேரக்டர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருங்க. ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ், செகண்ட் ஹீரோ அப்படின்னே சொல்லலாம் படத்தில். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம். ரியலிஸ்டிக்காக இருந்தது, ஆர்டிஃபிஷியலாக இல்லை அப்படின்னே சொல்லுவேன். நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. அபிராமி மேடம் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்கறதுல ஒரு சந்தோஷம். அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. திவ்ய பாரதி ஒரு சின்ன கேமியோ ஒன்று பண்ணியிருக்காங்க, அவங்களும் இந்த படத்தில் வராங்க. இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அருள்தாஸ், இவரை பற்றி சொல்லணும். அருள்தாஸ் நிறைய விஷயங்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்ஸில் சூப்பராக காமெடி பண்ணுறதுக்கு உதவி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் பெரிய பக்கபலம் அப்படின்னே சொல்லலாம். சொல்லிகிட்டே போகலாம். பாரதிராஜா சாரை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வருது ஸ்க்ரீனில். ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான கேரக்டர். மம்தா மோகன்தாஸ் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ஓரளவு பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் விஜய் சேதுபதியோட பொண்ணாக ஒருத்தவங்க வராங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி எல்லாமா சேர்ந்து ஒரு சூப்பரான படமாக தாங்க வந்திருக்கு மகாராஜா. படத்தில் ஃப்ளாஸ்ன்னு பெருசாக எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்மளை கிரிப்பிங்காக ஒரு படம் பார்க்க உட்கார வச்சுருக்காங்க. படத்தோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 hours 22 minutes வருது. ஸோ கரெக்டான ஒரு டியூரேஷன் தான். அதேமாதிரி பாடல்கள் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாடல் தான், அதுவும் படத்தில் அங்கங்கே தான் வருது. ஒரே பாடல் தான், தேவையில்லாமல் பாடலில் போட்டு படத்தை இரிட்டேட் பண்ணாமல் ஒரு தரமான ஒரு சூப்பரான 50th ஃபிலிம் விஜய் சேதுபதியாக டேரக்டர் நிதிலன் சாமிநாதன் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். நிறைய வன்முறை காட்சிகள் இருக்குது, அதை பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் இதில் சொல்லப்பட்ட கண்டென்ட் அண்ட் மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரை பற்றி சொல்லிட்டேன், ஒருத்தரை பற்றி சொல்லலை. நாட்டி
படத்தில் ஹீரோவா இல்லை வில்லனா அப்படின்னு ஒரு யோசனை வருது. ஸோ அவரை அந்த கேரக்டரே வந்து இவர் வந்து ஒரு ஹீரோவாக இருப்பாரா வில்லனாக இருப்பாரா அப்படின்னு நம்மளை கடைசி வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ண வச்சுட்டே இருக்குது. அவரோட கேரக்டர் நல்லா ரிவீல் பண்ண முடியல, பட் ஸ்டில் பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் நாட்டி ப்ளே பண்ணியிருக்காரு. எக்ஸலண்ட்டாக இருந்தது அந்த கேரக்டர் அப்படின்னே சொல்லுவேன். அவர் வந்து இந்த மாதிரி கேரக்டர் எடுத்து நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டாகவே வைக்கிறேன். இதெல்லாம் எப்படிக்க படத்தோட ப்ரொடக்ஷன்ஸ் போடும்போது டைட்டில் கார்டில் ஒரு பிஜிஎம் வருது, தளபதி வருது. தளபதி ஃபேன்ஸ்லாம் போனால் என்ஜாய் பண்ணிங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் போயிடுங்க, அவங்களுக்கும் இதை சொல்லிக்கிறேன். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கா, படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருந்தாலும் படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஃபேமிலியோட போய் பாருங்கள். இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 5. ஒரு சூப்பரான எமோஷ்னல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லுவேன். அது மாதிரி தான் வந்திருக்கு மகாராஜா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.